கர்த்தருடைய பரிசுத்த நாமது ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஜெயம் மீடியா என்ன அழைத்து இந்த சாட்சியை சொல்லும்படியாக கொடுத்த ஜெயம் மீடியாவுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் நான் நன்றியை வாழ்த்துன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் என்னுடைய பெயர், நான் கிறிஸ்துவ அறியாத இருந்த முன் அந்த பெயர், என்னுடைய பெயர் அமிர்தலிங்கம் என்று வைத்திருந்தார்கள். என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு வேலைக்காக போயிருந்தார்கள். அந்த நேரத்தில் நாங்களும் அங்கே போயிருந்தோம். அந்த போயிருந்த நாட்களில் நாங்கள் அந்த இடத்துல நல்லா வசதியாக இருந்தோம். அதே நேரத்தில் நாங்கள் அங்கு நான் ஒரு பிள்ளையார் பக்தனாக இருந்தேன். அங்கே ஒரு சொந்த கோயிலும் நாங்கள் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி முடித்தோம். அந்த கும்பாபிஷேகம் பண்ணி முடித்து சாயந்தரத்தில் என் தம்பி வாந்தி பேதியாகி மருத்துவமனை கொண்டு போனோம். ஆனாலும் அவன் மாலை இறந்து விட்டான். இறந்து மறுநாள் அதில் எல்லாம் கொண்டு போய் அவனை புதைத்துட்டு வந்து நாங்கள் துக்கசோர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அப்பொழுது எங்களுடைய ஆயா நான் பார்வதி அம்மன் என்று பெயர். அவங்கள இந்த பிரசவமெல்லாம் பார்ப்பாங்க, டாக்டர் போல் பிரசவங்களை பார்த்து ஊர்களில் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆயாவாக இருந்தாங்க. அவங்க உடனே இறந்துட்டாங்க. பாருங்கள், துக்கசோர் சாப்பிட்றதுக்குள்ளே ஆயா இறந்து போனாங்க. ஆயா இறந்து அதை கொண்டு போய் நாங்கள் அடக்கம் பண்ணிட்டு வந்து காரியம் செய்வதற்கு முன்பதாக என்னுடைய அம்மா ஒருத்தர் இறந்து போனாங்க. என்னை பெற்ற தாயார் அன்னம்மாள் என்கிறவங்க, அவங்க இறந்தாங்க. அதன் பிறகு கொஞ்ச நாள் போயிடுத்து என்னுடைய அக்கா, எனக்கு மூத்த அக்கா சரஸ்வதின்னு சொல்லி, எங்களுடைய வீட்டு பக்கத்தில் கடல் இருக்கிறபடினால அந்த கடல் குடிக்கும்போது அவங்க உள்ளே போய் இறந்து போயிட்டார்கள். அதன் பிறகு அப்பா ஒரு கட்டியக்காரர். அவர் ஹார்மோனியம் பற்றி வாசிப்பார், நாடகத்தில் நடிப்பார். இப்படி கதிர்காமம் என்கிற அந்த இடத்துலலாம் ஒரு பாட்டு கட்சியெல்லாம் நடத்தக்கூடிய இருந்தார். அவர் ஒரு கணக்கு பிள்ளையாக இருந்து வேலை பார்த்தார். அப்போ எங்கள் குடும்பத்தில் ரொம்ப வசதியாக இருந்தோம். சரி, நாளில் அப்பா இத்தனை பேர் இறந்த பிறகு அவர் மிகவும் சோகமாகி அவர் கொஞ்சம் வேதனை அடைந்தார். அந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற எங்களுடைய பெரியம்மா, சின்னம்மா, சித்தப்பா எல்லாரும் சேர்ந்து, நீங்கள் இனிமேல் ஸ்ரீலங்கா வேணால் கிளம்பி நீங்கள் இந்தியா வந்துடுன்னு சொன்ன பிறகு நாங்கள் இந்தியா வந்தோம். இந்தியா வரும்போது அந்த அரசாங்கம் எங்களுக்கு நல்ல பணங்கள்லாம் கொடுத்தது. நாங்கள் இங்கே சென்னை பல்லாவரம் கீழ்கட்டளையில் நல்ல ஒரு கடை வைத்து, டீ கடை, மளிகை கடை, ஹோட்டல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு அங்கேருந்து பணப்பாக்கம் என்கிற ஊரில் ஒரு கடை வைத்தோம். அங்கே வைத்து அங்கேருந்து இப்போ வன்னிவேடு என்கிற அந்த கிராமத்துக்கு போனோம். போகும்போது நிறைய வறுமையில் ஆகிட்டோம். நஷ்டம் வந்துடுச்சு, கஷ்டமாக இருந்தது. சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த நேரத்தில் நான் ஒரு நாள், அதன் பிறகு என் தம்பி இத்தனை எல்லாம் செத்துட்டாங்க. அங்கே நான் 3 பேர் தான் எங்கள் கூட பிறந்தவங்க இருந்தாங்க. அப்பா ஒருத்தர் 4 பேர் தான் இருந்தோம். அதன் பிறகு நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது நான் நினச்சேன், இனி இந்த உலகத்தை நம்ம வாழ்ந்து கெட்டவங்க, நல்லா வசதியாக இருந்தோம். இந்த நாளில் நம்ம வறுமை பசியோடு இருக்கிறோம், நம்ம இறந்துடணும்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, கூழில் விஷம் வச்சு அதை நம்ம சாப்பிட்டு செத்துடணும்னு சொல்லி அந்த விஷம் வச்சுருந்தேன். அந்த நாளில் எனக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் இந்த மாதிரி நானும் அப்பா போல் இசைக்கருவிலாம் கொஞ்சம் வாசிக்க தெரிஞ்சிருக்கிறதுனால எங்கள் சர்ச்சில் தபலா வாசின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், வரமாட்டேன்னு சொன்னேன். அவர் ஒரு அரை மணி நேரமாக என்னை மிகவும் வேண்டினார். அதன் பிறகு சரி, நாளைக்கு தான் சாக போகிறோமே, இன்றைக்கி போய் நம்ம வாசிட்டு வந்துடலான்னு சொல்லி அந்த ஆலயத்துக்கு போனோம். அது வாலாஜாப்பேட்டை என்கிற ஒரு இடம், ராணிப்பேட்டை அருகே வாலாஜாப்பேட்டை என்கிற ஒரு இடத்துல அந்த சர்ச் இருந்தது. அப்போ நான் உள்ளே போய் அவங்க அந்த ப்ரோக்ராமில் தபலா வாசித்துக்கிட்டு இருக்கும்போது அங்கு சிங்காரம் ஐயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயர் இருந்தாங்க. அவங்க சில வசனங்களை சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க. பேசும்போது நான் அதை உத்து கவனித்தேன். நான் கவனிக்கும்போது எனக்குள்ளே அந்த மரணம் எண்ணங்கள் வெளியேறினது. நாம் ஏன் நம்ம மறிக்க வேணும், நம்ம வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம், மூட்டை தூக்கலாம், அப்படி செஞ்சு நம்ம சம்பாதிக்கலாம், நாம் சாகக்கூடாதுன்னு சொல்லி நான் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிற்பாடு வீட்டுக்கு நான் எங்கள் வீட்டில் உட்காந்து நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, இயேசு கடவுள்னு சொன்னாங்க, நான் என் கடவுளை வணங்கிட்டு இருந்தேன். இந்த இயேசு கடவுள் எனக்கு உதவி செய்தா, நாளைக்கு எனக்கு ஒரு வேலை கொடுத்தா, இயேசு கடவுளை நான் கடவுளை ஏற்று நான் அநேகருக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணிவிட்டு படுத்துட்டோம். நைட்டு எனக்கு சாப்பாடு இல்லை. அப்புறம் படுத்துட்டு விடிய காலையில் என் நண்பர் ஒருவர் இது மாதிரி வேலைக்கு வரியான்னு கேட்டார். நான் சரி நான் வரேன், எனக்கு வேலை தருவாங்களா, நான் சின்ன பையலாக இருக்கேன்னு சொன்னேன். இல்லை வா, வேலை தருவாங்கன்னு சொன்னாங்க.
உடனே நான் ஒரு லெதர் கம்பெனிக்கு போனேன். அங்கே எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க. வேலை கொடுக்கும்போது எனக்கு காலையில் சாப்பிடல. அவங்க எல்லாரும் சாப்பாட்டுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் என் யோசனையோடு கூட அந்த வேலை செய்துட்டு இருந்தேன். நான் சாப்பாட்டுக்கு போகலை. அப்பொழுது அந்த சூப்பர்வைசர் வந்து கேட்டார், ஏன்டா தம்பி நீ வேலைக்கு போகலையே, வீட்டுக்கு போகலையே சாப்பாட்டுக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லைங்கய்யா சாப்பாடு இல்லைண்ணா அப்படின்னு சொன்னேன். உடனே அவரும் போயிட்டார். என்னோட கூட இருந்தவங்கெல்லாம் ஓட்டி செய்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்களும் போயிட்டாங்க. நான் வேலை செய்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 3 மணிக்கு அந்த சூப்பர்வைசர் வந்து, டே தம்பி இங்கே வாடான்னு சொன்னார். சமையல் ரூமில் சாப்பாடு இருக்குது, நீ போய் சாப்பிட்டு வான்னு சொன்னார். நான் சாப்பிட்டு வந்துட்டு அப்புறம் நான் வேலை செய்தேன். எல்லாம் போயிட்டாங்க. நான் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனால் தான் நாளைக்கு வந்து எனக்கு வேலை தருவாங்கன்னு சொல்லி நான் அங்கேருந்து லேட்டாக போய் அந்த லைட் ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டு, சார் போய் வரேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், போய் அந்த நோட் புக் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னார். நோட் புக் வாங்கிட்டு வந்தபடி எல்லாருக்கும் அந்த நாளில் கூலி வந்து ₹6 தான். 82ல் அந்த வருஷம் நடந்தது. அப்போ எல்லாருக்கும் ₹6 கூலி கொடுத்தாங்க. எனக்கு ₹10 எழுதி கொடுத்துட்டு அவர் சொன்னார், தம்பி நைட்டு வந்து வேலை செய்கிறடான்னு கேட்டார். சரி சார் நான் செய்கிறேன்னு சொன்னேன். நைட்டு வேலை செஞ்சேன். வேலை செய்துட்டு ஒருபாடு அவர் சொன்னார், நீ காலையிலையும் அப்படியே வேலை செய்வான்னு கேட்டார். சார் நான் கண்டிப்பாக செய்கிறேன்னு சொன்னேன். அப்போ நான் அந்த கூலி ₹10 வாங்கிட்டு நான் சொன்னேன், எங்கள் தங்கச்சிக்கு போய் நான் அரிசி கரிசிலாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு நான் டியூட்டியில் இறங்குறேன் சார் அப்படின்னா. சரி போய்விட்டு வந்துடுறாருன்னு சொன்னார். நான் கடையில் வந்து அந்த நாள் 1982 வருஷத்தில் நான் வந்து அந்த அரிசிலாம் வாங்கி, அப்போ ஒரு படி அரிசி ₹2000 அரிசி வாங்கி கொடுத்துட்டு காய்கறி எல்லாம் ₹5 நான் வாங்கிட்டு கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு நான் பலபடிக்கு கம்பெனிக்கு போனேன் வேலைக்கு. அவங்க எனக்கு அந்த எல்லா வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அதன் பிறகு நான் ஒரு வாரம் பொறுத்து நான் ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து எனக்கு ஏசப்பா வேலை கொடுத்தாரு அப்படின்னு எங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்ட அப்பாக்கிட்ட சொன்னேன். இயேசு கிறிஸ்து நான் வணங்கிட்டு போனேன், எனக்கு வேலை கொடுத்தாரு. அன்னையிலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாம் இப்படி சாவதற்காக நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வைத்திருந்தேன். அந்த ஆலயத்துக்கு போனதுனால தான் நாம் அதிலிருந்து மீண்டுட்டோம். நான் இனிமேல் இயேசு சாமியை நான் வணங்க போகிறேன்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சொன்னேன். அப்போ அவங்க எல்லாமே ஒரு மாதிரி இருந்தாங்க. அப்பாவும் அது ஒரு மாதிரி இருந்தார். வேணா புது கடவுளை கும்பிட்றான்னு அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பித்தார். நான் சொன்னேன், இல்லைப்பா இதுதான் என்னை வாழ வைத்ததுன்னு சொல்லி அதிலிருந்து இயேசு சாமியை நான் ஏற்றுக்கொண்டு அவருடைய வேதத்தை வாசித்து ஜெபித்தேன், ஆண்டவரை தேடினேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்னை ஊழியக்காரனாக நீங்கள் மாற்றினா நான் இந்த வார்த்தைகளை எல்லா இடங்களும் போய் சொல்லுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்த பிற்பாடு நாங்கள் ஒரு சின்ன வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தோம். ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குன்னு சொல்லி நான் ஜெபித்திருந்தேன். அப்பொழுது அந்த சிங்காரம் என்கிற ஆயர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அது ஒரு சின்ன ஓலை வீடாக இருந்ததுனால நான் உம்முன்னு இருந்தேன். அவர் சொன்னார், ஏன்டா உம்முன்னு இருக்கிற, வா. அவருடைய துணைவியாரை சொன்னார், மேரியம்மாப்பா அந்த பாய் போடு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன பிறகு என்னை ஊரில் அண்ணாதுரன்னு கூப்பிடுவாங்க. சொந்த பேர் அமிர்தலிங்கம். சொன்னார், ஏன்டா அண்ணாதுரம் அப்படி இருக்கிற, வா கடவுள் ஒரு பெரிய வீட்டை கட்டி கொடுப்பாருன்னு சொல்லி அந்த தாழ்மையோடு அவங்க கீழே பாயை போட்டு அவங்க கீழே உட்காந்து என்னையும் கீழே உட்கார வச்சு ஜெபித்துட்டு போனார்கள். போகும்போது ஒரு வாரத்துக்கு பிறகு எனக்கு ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, 12 பேருக்கு லோன் தராங்க, 3500 நம்ம வீடு கட்டுறதுக்கு, நீ வந்து உனக்கும் பத்திரம் இருக்குதில்ல, நீ வந்து அந்த வீட்டை வாங்கிக்கணும்னு சொல்லி இந்த லோன் வாங்கிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ உடனே நான் போய் நானும் அப்ளை பண்ணி அந்த லோனை வாங்கி அன்னைக்கு அந்த வீட்டை நாங்கள் கட்டினோம். அப்போ முதல்ல எனக்கு வேலை கொடுத்தார் ஆண்டவர், 2வது என்னை வீடை கட்டி கொடுத்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய தகப்பனாருக்கும் அந்த இடத்துல ஒரு வேலை கிடைத்தது, அந்த கம்பெனியில் அவருக்கும் அங்கே சம்பளம் கிடைத்தது. அப்படி எல்லாமே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வர ஆரம்பித்தோம். அதன் பிறகு ஒரு நாள் அந்த 81, 82 சரியாக ஞாபகம் இல்லை, ஆனாலும் அந்த நாளில் நாங்கள் ஞானஸ்தானம், அது ஒரு கிறிஸ்துமஸ் நாளாக இருந்தது, 25ஆம் தேதி நாங்கள் எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க போகும்போது அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் எனக்கு வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கு பணம் இல்லை. உடனே கம்பெனியில் ஒன்று கூப்பிட்டு எனக்கு திடீர்னு ஒரு 7000 போனஸ் மாதிரியே ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. உடனே வந்து நாங்கள் அந்த வெள்ளை ட்ரெஸ் எடுத்து நான் தங்கச்சி அக்கா எல்லாமே அங்கே ஞானஸ்தானம் எடுத்தோம். அந்த ஞானஸ்தானம் எடுத்து கடவுளுக்குள்ளே கொஞ்ச நாள் இருந்தோம். அதுக்குள்ளே அங்கே சில காரணங்கள் நிமித்தமாக நான் பின்வாங்கி போய் உலக காரியத்திலேருந்து நான் சினிமா கச்சேரி நடத்திக்கிட்டு இருந்தேன். பிரின்ஸ் சாலே இசைத்தென்றல்னு சொல்லி ஒரு சினிமா கச்சேரி நடத்தி சினிமா பாட்டெல்லாம் மேடையில் பாடிட்டு இருப்பேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவேன். இப்படி இருந்தேன்.
இப்படி இருந்துட்டு அப்போ அந்த இடத்துல நான் வேலை செய்த இடத்துல அங்கே எனக்கு வேலை பிரேக் ஆச்சுது. அதிலிருந்து அங்கேருந்து ஒரு கம்பெனி பெல்லுங்கிற ஒரு கம்பெனிக்கு போய் வெல்டராக இருந்தேன். அங்கேயும் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. அதன் பிறகு பேரிங் கம்பெனின்னு சொல்லி இஐடி பேரின்னு சொல்லி அதில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. அதன் பிறகு நான் ஆர்பாருக்கு வந்தேன். ஆர்பாருக்கு வந்து வேலை செஞ்சுட்டு அங்கேயே இருந்து ப்ராப்ளமாகி பலபடிக்கு அந்த ஊருக்கு வன்னிவீடுங்கிற ஊருக்கே நான் போனேன். அங்கே போய் அந்த வேலை கிடைக்கும்போது ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சது. வேலை செய்துக்கிட்டு இருந்தேன். அந்த வேலையில் ஒரு ப்ராப்ளம் வந்த பிற்பாடு நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப அழுதேன். ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் எனக்கு இவ்வளோ தடை இருக்குதுன்னு சொல்லி நான் அழுது ஜெபித்து, என்னிடத்துல எந்த பாவங்கள் குற்றங்கள் இருந்தாலும் என்னை மன்னித்து மீண்டும் எனக்கு அதே இடத்துல எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஒரு ப்ராப்ளத்தினால அந்த வேலையை விட்டு என்னை நிறுத்திட்டாங்க. நான் 3வது நாள் அந்த இடத்துக்கு போகிறேன். ஆண்டவரே, நீங்கள் தான் அந்த மேனேஜர்கிட்டலாம் அந்த சிஎம் பிஎம் கிட்டலாம் நீங்கள் பேசணும்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் போகிறேன். போகும்போது என்னை கேட்டில் வாட்ச்மேன் சொன்னேன். சரி உள்ளே வர சொல்லுன்னு சொன்னாங்க. மேனேஜர் பேச சொன்னாங்க, ஜிஎம் பேசுனாங்க, பிஎம் பேசுனாங்க. எல்லாம் பேசி மீண்டும் எனக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க. 2வது தடவை நான் பின்வாங்கி போய் ஆண்டவர் அந்த நாளில் ஏற்றுக்கிட்டேன். அப்போ அது 1996. அந்த 96 வந்து கடவுளுடைய பாதத்தில் நின்று நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் விடாபடியாக உட்காந்து நான் ஜெபித்த போது தான் ஆண்டவர் எனக்கு இந்த வரங்களை வல்லமை எனக்கு ஆண்டவர்கள் கொடுத்தார். அப்படி இந்த வரங்கள் வல்லமை கொடுத்தார். நான் அப்போ என்னுடைய மாமனார் மாமியார் எல்லாரும் நீ திருப்பத்தூருக்கு போய் வான்னு சொன்னார்கள். அப்பொழுது அங்கு திருப்பத்தூரில் உபவாச ஜெபம் நடக்கும் தேசத்திற்காக. அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். நான் சில நாட்களில் வந்து இந்த ஊழியங்களில் போனதுனால எல்லார் இடத்துலையும் அந்த ஈகோ இருந்ததுனால நான் எந்த ஊழியத்தையும் போகக்கூடாதுன்னு சொல்லி நான் அப்படி இருந்தேன். ஆனாலும் அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். நான் போய் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நான் எதுவுமே இல்லை. வெள்ளிக்கிழமை மாலை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நான் வந்து ஒன்றுக்கும் உதவாத பாவி, இந்த இடத்துல வந்து நான் ஜெபம் பண்ணி என்ன செய்ய போகிறேன்? நீர் இந்த எலியாவுடைய ஆவியை எலிசாவை கொடுத்தது போல் இந்த மோகன்சில் ஆசிரியருடைய ஆவி எனக்கு தருவீர்களா? என்னை தந்து நிரப்புங்கன்னு சொல்லும்போது தான் அப்பொழுது என் மேலே ஒரு அக்கினி இறங்கின மாதிரி இருந்தது. நான் அந்த இடம் முழுவதும் உருண்டு பிறண்டேன். எல்லா ஜனங்களும் வந்து பார்த்து அசுத்தாவி பிடிச்சிருக்குது, பேய் பிடிச்சிருக்குது, என்னென்னமோ சொல்லி என்னை பார்த்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அபிஷேகத்தில் நிரம்பியிருந்தேன். அதன் பிறகு நான் ரூமுக்கு போய் குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு வைக்கும்போது அதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய அபிஷேகம் கிடைச்சிது. அந்த அபிஷேகம் வல்லமை கிடைத்தது. அந்த கூட்டங்களை முடிந்து வந்து நான் வீட்டில் உட்காந்து ஜெபித்தேன். ஜெபித்துட்டு ஒரு கூட்டம், என்னுடைய மாமியார் மெத்த மேலே ஒரு கூட்டம் மாதிரி நடத்தினேன். அந்த கூட்டத்தில் நான் ஜெபித்து செய்து கொடுத்து முடிக்கும்போது ஒரு அசுத்த ஆவிகள் எல்லாம் ஆடி கீழே விழுந்தது. அதுதான் எனக்கு முதல் அனுபவமாக இருந்தது. அப்படி அந்த நாளில் அந்த அற்புதத்தை செய்தேன். அதன் பிறகு ஒரு அண்ணன் கூட நான் ஊழியத்துக்குள்ளே இருந்தேன். அவங்க கையில் சில மேஷாக்குன்னு சொல்லி ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்களோட பின்னாடி போயிருந்தேன். அவங்க அந்த அசுத்தாவி விரட்டத்தெல்லாம் நான் பார்ப்பேன். ஆனாலும் நான் அந்த நாளில் அந்த அசுத்தாவிகள் விரட்டும் போது அங்கே நான் இருந்தது இல்லை. அப்புறம் நான் தனியாக மீட்டிங் போட்டு நடத்தின பிறகு தான் அந்த அசுத்தாவிகளை விரட்டினேன். அநேக அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார். முடவர் சித்தனக்காலை என்கிற எங்கள் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நான் மேடையில் பேசி கொண்டிருக்கும்போது குப்பன்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்போ அவர் கை கால் வராதபடி வாய் பேசாதபடி இருந்தார். அவர் நடந்து வந்தார். ஒரு தம்பி ஊமையாக இருந்தவனை அவனை பேசி அல்லேலூயா சொல்லின்னு சொல்லி இன்றைக்கி ஆபத்துன்னு பேர் வைத்திருக்கிறான். நிர்மலாவுடைய அக்கா தம்பி பையன் என்று சொல்லுவாங்க அந்த ஏரியாவில். அவன் ஊமை பேசினான். ஒரு மகேஷன்னு சொல்லி ஒரு தம்பி கண்ணு தெரியாத இருந்தபோது அவனுக்கு ஜெபித்தோம். அப்பொழுது நான் ஜெபித்த போது அவன் சொல்லுகிறான், ஆனால் 4 சேரும் தெரியுது ப்ளூ கலருன்னு சொன்னான். இப்படி ஆண்டவர் என்னை ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு இவ்வளோ அற்புத அடையாளங்களை செய்து என்னை இன்ன வரைக்கும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருந்த என்ன இன்னைக்கு ஆண்டவர் பல பேர் மத்தியில் பலருக்கு சாப்பாடு போடும்படியா வயதானவர்களை எங்கள் ஆலயத்தில் வச்சு கவனித்து அவங்களுக்கு பராமரிக்கும்படியாய், அநேகர்கள் வஸ்திரம் கொடுக்கும்படியாய், அநேகருக்கு உதவி செய்யும்படியா இன்னைக்கு இந்த ஏழை ஊழியர் ஆண்டு வைத்திருக்கிறார். என்னை வழி நடத்தின ஆண்டவர், என்னை காப்பாற்றின ஆண்டவர், என்னை உயர்த்தினவர். இந்த சாட்சியை கேட்டு நீங்கள் யாரெல்லாம்
வேதனையில், துக்கத்தில், கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ, கடன் பாரத்தில் இருக்கிறீங்களோ, போராட்டத்தில் இருக்கிறீங்களோ, வியாதியில் இருக்கிறீங்களோ, அவரை நோக்கி கூப்பிடுங்க. உண்மையா, அன்பா, தாழ்மையா, கீழ்ப்படிதலோடு கூட பொறுமையாய், உலகத்துக்கும் உலக பொருளுக்கும் உலக சொத்துக்கும் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். நம்மளை உயர்த்துவார், நம்மளை வழி நடத்துவார், நம்மளை எல்லா தேவைகளையும் சந்திப்பார். எனக்கு 5 பெண் பிள்ளைகள், 5 பெண் பிள்ளைகளை மெடிக்கல் படிக்க வைத்தேன். யாரிடத்தில் ஒரு பைசா போய் நான் கேட்கல. ஆண்டவரே எனக்கு கொடுத்தார். பல ஊழியங்களுக்கு போவேன், பல இடத்துல பாடுவேன், பல இடத்துல செய்தி கொடுப்பேன். இந்த காணிக்கைகள் இதை வைத்தே என் பிள்ளைகளெல்லாம் படிக்க வைத்தேன். என் மகள்கள் எல்லாம் இப்பொழுது என்னுடைய முதல் மகள் அனஸ்தீசியா முடித்துட்டு இருக்கிறாங்க. 2வது மகள் வந்து எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடித்து பிஹெச்டி 3 வருஷம் பண்ணி முடித்திருக்கிறார்கள். என்னுடைய 3வது மகள் பிஎஸ்சி நர்சிங் முடித்து சிஎம்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார்கள். என்னுடைய 4வது மகள் பேசன்டிஸ்ன்னு சொல்லி ஒரு படிப்பு படித்து வேலைக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என் கடைசி மகள் அவள் வந்து இன்றைக்கி எம்எஸ்சி பயோடெக் முடித்து அவளும் வேலைக்கு போவதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். என் மகள்கள் எல்லாம் ஆராதனை செய்வார்கள், ஜெபிப்பார்கள், பைபிள் வாசிப்பார்கள், பாடுவார்கள். என் கடைசி மகள் கீபோர்டு கூட வாசிக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்வார்கள். என்னுடைய 4வது மகள் ஃபுல் ஆராதனை சபை நடத்தக்கூடியவளாக இருக்கிறார்கள். இப்படி எங்களை வழி நடத்தின கடவுள் உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் அதிகாலையிலிருந்து வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசித்து ஜெபிங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில் நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருகிறேன்னு சொன்ன அந்த ஆண்டவர், நான் அதிகாலையில் அவரிடத்துல கேட்டேன், அவர் எனக்கு கொடுத்தார். இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும். எத்தனை பேர் கண்ணீரில் இருக்கிறீங்களோ, எத்தனை பேர் கவலையில் இருக்கிறீங்களோ, எத்தனை பேர் வேதனையில் இருக்கிறீங்களோ, எத்தனை பேர் துக்கத்தில் இருக்கிறீங்களோ, எத்தனை பேர் நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லி வேதனைப்படுகிற அத்தனை பேர் அவருடைய பாதத்தில் உட்காந்து நீங்கள் ஜெபிங்க. அவர் தான் நமக்கு உதவி செய்வார். இந்த உலகத்தில் மனுஷன் நமக்கு உதவி செய்ய முடியாது. நம்மளை ஏமாற்றுவார்கள், நம்மளை கேவலப்படுத்துவார்கள். ஆண்டவர் நம்மளை அரவணைத்து ஒரு தாய் தேற்றுவது போல நம்மளை தேற்றி நம்மளை பாதுகாக்கிற தேவன். அவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தையை பிடித்து இந்த ஊழியத்தை நடத்தினேன். இன்னைக்கு என் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் சாட்சியை கொடுக்கும்படியாக கொடுத்த இந்த சேனலை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். இதில் ஒர்க் பண்ணுற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த சேனல் இன்னும் மேலும் ஆசீர்வதிக்க நான் ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துதல், ஸ்தோத்திரம்.